உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களுமே தங்கள ரொம்ப புத்திசாலின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பெரும்பாலான ஆண்கள் தங்களோட அறியாமைய கெத்துன்னு நினைச்சு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அறிவில்லாத ஒருத்தன் கூட பழகிறது ஓட்டப்படகுல கடல்ல போறதுக்கு சமம். அந்த படகு எப்போ முழுகும்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா உங்களையும் சேர்த்து மூழ்கடிக்கும். இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த 5 அறிகுறிகள் உங்ககிட்ட இருந்தா முதல்ல அதை மாத்திக்கோங்க. இல்லனா மத்தவங்க முன்னாடி நீங்க ஒரு கோமாளியா தான் நிப்பீங்க. ஒரு புத்திசாலி ஆணுக்கும் வெறும் உடம்பால வளர்ந்த ஆணுக்கும் என்ன வித்தியாசம்? கவனிங்க. அறிகுறி 1. ஓயாத தற்பெருமை. அறிவில்லாத ஒருத்தனோட முதல் அடையாளம் அவனோட வாய். நானா இருந்தா அப்படி பண்ணிருப்பேன், எனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லைன்னு எப்பவும் தன்னைத்தானே உயர்த்தி பேசிட்டு இருப்பான். உளவியல் ரீதியா ஒருத்தன் எப்போ ஓவரா தற்பெருமை பேசுவான்னா அவன்கிட்ட நிஜமான திறமை இல்லாதப்போதான். ஒரு சிங்கத்துக்கு தெரியும் தான் ஒரு சிங்கம்னு, அது ஊர் ஃபுல்லா போய் கத்திக்கிட்டு இருக்காது. ஆனா இந்த அரைகுறைகள் மத்தவங்க முன்னாடி தன்னை ஹீரோவா காட்டிக்க ரொம்ப மெனக்கெடுவாங்க. உங்க முன்னாடி ஒருத்தன் ஓவரா சீன் போடுறான்னா அவன் ஒரு காலி பெருங்காய டப்பான்னு அங்கேயே முடிவு பண்ணிடுங்க. அறிகுறி 2. விவாதம் செய்வதே வாழ்க்கை. முட்டாள்களோட ஒருபோதும் விவாதம் பண்ணாதீங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அறிவில்லாதவங்களுக்கு ஒரு விஷயத்தை பத்தின உண்மை முக்கியம் இல்ல, அந்த விவாதத்துல அவங்க ஜெயிக்கணுங்கிறது தான் முக்கியம். தான் சொல்றது தப்புன்னு தெரிஞ்சா கூட அதை ஒத்துக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்காது. கத்தி பேசுனா ஜெயிச்சிடலாம்னு நினைப்பாங்க. ஒரு புத்திசாலி ஆண் ஒரு இடத்துல தன் கருத்து மதிக்கப்படலன்னா அமைதியா அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆனா அறிவில்லாதவன் அங்கேயே நின்னு சண்டை போட்டு தன்னோட தரத்தை குறைச்சுப்பான். அறிகுறி 3. பெண்களை குறைவாக மதிப்பிடுவது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒரு ஆண் அறிவில்லாதவன் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சாட்சி பெண்களை அவன் நடத்துற விதம். பொண்ணுங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க வீட்ல இருக்க வேண்டியவங்கன்னு பேசிட்டு அலையிற எவனும் புத்திசாலி கிடையாது. தன் பலத்தை காட்ட ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறவன் ஒரு கோழை. ஒரு உண்மையான அறிவுள்ள ஆண் பெண்ணோட அறிவையும் சுதந்திரத்தையும் மதிப்பான். எவன் ஒருத்தன் பெண்களை மட்டம் தட்டி பேசி தன்னை ஆம்பளைன்னு நிரூபிக்க பார்க்கிறானோ அவன் கிட்ட இருக்கிறது வெறும் ஈகோ தான், அறிவு இல்ல. அறிகுறி 4. கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இல்லாமை. அறிவில்லாதவன் எப்பவுமே எனக்கெல்லாம் தெரியுங்கிற மனநிலையில இருப்பான். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கவோ தன்னோட தப்ப திருத்திக்கவோ அவனுக்கு தெரியாது. காலம் மாறிட்டே இருக்கு, ஆனா இவன் மட்டும் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தை பிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு புத்திசாலியான் ஒரு மாணவனை போல எப்பவும் கத்துக்க தயாரா இருப்பான். ஆனா இந்த அறிவில்லாத ஆண்கள் அறிவுரைகளை வெறுப்பாங்க. இவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போனா அவங்க உங்களை எதிரியாத்தான் பாப்பாங்க. இப்போ சொல்லுங்க, இந்த அறிகுறிகள் உங்ககிட்ட இருக்கா இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருக்கா? ஒரு ஆணா இருக்கிறது பெருசில்ல, ஒரு அறிவுள்ள ஆணா இருக்கிறது தான் கெத்து. அறிவில்லாதவர்களோடு பழகிறதை நிறுத்துங்க. நீங்களும் ஒரு அறிவில்லாதவனா மாறுறதை தவிர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்க மண்டையில ஒரு கொட்டு வச்சிருக்கும்னு நம்புறேன். இது கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. உங்களை செதுக்கிக்கோங்க, இல்லனா ஒதுங்கி போங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.